நல்ல நாளைக்கே கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நல்ல நாளில் தேவனை பார்க்க தேவன் நமக்கு கொடுக்கிற ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. இந்த காலை வேளையில் கர்த்தருக்கு நமக்கு நேராக ஒரு வசனம் வருகிறது. கொலோசியர் 3:5 ஆகியார் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். அருமையான வசனம். நம் வாழ்க்கையில் பண ஆசை சிலவங்களுக்கு எவ்வளோ பணம் கிடைத்தாலும் திகையாது. அவர்கள் மீண்டும் மீண்டும் பணத்தை தேடி அலைஞ்சு கொண்டு இருப்பார்கள். பண ஆசை, மற்றவருடைய பணத்தை பிடுங்குவது, ஏழை எளிய மக்களின் பணத்தை பிடுங்குவது, இதெல்லாம் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அசுத்தமான காரியங்கள், அசுத்தமாக வாழ்வது, மோகம், இச்சையின் ஆவி வராமல் காத்துக்கொள்வோமாக. நம்மைத்தாமே இச்சையின் ஆவிகளிலிருந்து காத்துக்கொள்வோமாக. நீங்களும் விக்கிர ஆராதனையான பொருளாசை, எப்படி ஒரு விக்கிர ஆராதனை செய்கிறார்களோ அந்த பொருளாசை, அந்த கிரீடினஸ் ஆஃப் த மணி கிரீடினஸ், பொருளாசை, பணம் மட்டும் இல்லை, எல்லா பொருட்கள் அதெல்லாம் ஆசைப்படுவது, துர்மோகம், வெற்றியெல்லாம் நாம் விட்டு விடுவோமாக. ஆகவே இந்த அதிகாரம் முழுமையாக நீங்கள் வாசிப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும், நன்றாக இருக்கும். கொலோசியர் 3, பூமியில் உள்ளவைகளே அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். இதெல்லாம் பூமிக்குரிய காரியங்கள், ஆனால் நாம் மேலானவைகளை நாட வேண்டும். நான் சொல்கிறேன், எனக்கு பணம் ஒன்றும் இல்லை, என் பணம் எல்லாம் போய்விட்டது. ஆனால் கர்த்தர் நன்கு அறிவார், இவற்றை செய்கிறவர்களெல்லாம் ஒரு நாள் வெட்கப்பட்டு கூனி குறுகி போவார்கள். மற்றவருடைய பணத்தை பிடுங்குவது, மற்றவருடைய பொருட்களை பிடுங்குவது, மற்றவருடைய வாழ்க்கையை கெடுப்பது, மற்றவர்களை நோகம் செய்வது, மோசம் இப்படிப்பட்ட இந்த மாதிரி காரியங்களெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார், அருவருக்கிறார். அவர் நித்தமும் நடத்த மாட்டார், டெய்லி ஒன்று அப்படிப்பட்டவங்களுக்கு. அந்நியர்களுடைய ஏழை எளிய மக்களின் பொருட்களையும் பணத்தையும் பிடுங்குகிற ஒரு காலகட்டம். ஆகவே விற்றிலிருந்து நாம் விற்று விலை பெறுவோமாக. மற்றவருடைய பணத்தை பிடுங்கினால் என்ன ஆகும்? மரண தண்டனை இல்லை, என்ன தண்டனை வரும்? ஆண்டவர் சிஷ்டை கொடுப்பார், ஆண்டவரே சிஷ்டை கொடுப்பார் அவர்களுக்கு. நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீட்டிற்கு இடத்தில் உள்ள மேலானவைகளை நாடுங்கள், மேலானவைகளை தேடுங்கள். நாம் மேலானவைகளை தேட வேண்டும். மேலான பரலோகத்திற்கு கர்த்தர் ஒரு நாள் வருவார். அவர் இதெல்லாம் பார்க்கிறார். அவர் நம்மை கூட்டி செல்வதற்கு நம் தகுதியுள்ளவர்களா என்று பார்ப்பார். நாம் அந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் போகாமல் நம்மை காத்துக்கொள்வோமாக. விபச்சாரம், அசுத்தம், மோகம், துருச்சை, விக்கிர ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடுங்கள். ஆக இந்த காரியத்தில் 5 காரியம் இருக்குது. 1, 2, 3, 4, 5 காரியம். இந்த 5 காரியத்தை நாம் விட வேண்டும். இந்த 5 காரியங்கள் நாம் வாழ்க்கையில் மேற்கொள்ளாது படிக்க நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது சுலபமான காரியம். ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார், எனக்கு உதவி செய்வார். நாம் இந்த காரியங்களை விட்டு விடுவோமாக. கர்த்தர் நம்மை காண்கிறார். எல்ரோ, என்னை கண்ட தேவன், யெகோவா ராஃபா, எபேனேசர், இதுவரை உதவி செய்தார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். துஷ்ட நாளுக்காக துஷ்டனை படைத்துள்ளார். ஆகவே தேவ சமாதானம் உங்கள் ஹிருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரம் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிந்துள்ளவர்களாய் இருங்கள். ஆகவே இந்த நாளில் இந்த வசனத்தை நாம் தியானிப்போமாக. இந்த நாட்களில் இந்த வசனங்களை தியானிப்போமாக. ஆமீன்.